எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கான மாடல் கொஸ்டின் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்ருக்கோம். பழைய வீடியோக்கள் இதுவுமே நம்ம ஒரு 3 செட் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இந்த கொஸ்டினில் மொத்தம் 100 தமிழ் கொஸ்டின் இருக்குது. அதை நம்ம ஒவ்வொன்றா இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பால் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பால் ஊறும். அடுத்து 2வது கொஸ்டின், சேர்த்தெழுதுதல் வான் கூட்டல் ஒளி வானொலின் அப்படின்னு வரும். 3வது கொஸ்டின், கல் கூட்டல் தீது என்பது டேஸ் எனவும் சேரும் காற்றியது. 4வது கொஸ்டின், களம் ஏரி சேர்த்து எழுதுக களமேரி அப்படிங்கிறதான் சரி. 5வது கொஸ்டின், பெயர் அறியா பிரித்து எழுதுக பெயர் கூட்டல் அறியா. நீள் உழைப்பு பிரித்து எழுதுக நீள் கூட்டல் உழைப்பு. 7வது கொஸ்டின், பிரித்து எழுதுக பாடான் திணை பாடு கூட்டல் கூட்டல் திணை. இது மாதிரி பிரித்தெழுதுக முக்கியமானதில் 3ஆக இருக்கக்கூடியது நல்லா தெளிவாக பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி பிரித்தெழுதுக 3 பார்ட் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதனோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அந்த வீடியோ நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அது பார்க்கணுன்னா அது பார்த்துக்கிடுங்க. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக அல் பகல். அல்ங்கிறது இரவை குறிக்கும். எதிர்ச்சொல் தருக ஐயம் ஐயம் தெளிவு. 10வது கொஸ்டின், பொருந்தாத சொல்லை கண்டறிக அகத்திணை அல்லாதவற்றை கண்டறிக. குறிஞ்சி முல்லை மருதம் எல்லாம் அகத்திணை குறிக்கக்கூடியவை. காஞ்சிங்கிறது தான் நமக்கு சரி. 11வது கொஸ்டின், தவறான இணையை கண்டறிக. சிலை அப்படிங்கிறது வில்ங்கிறது சரி. புல் பறவைங்கிறது சரி. தெவ் பகைமைங்கிறது சரி. சேர்ந்தன அப்படின்னு வராது. ஸோ இது மட்டும் தான் நமக்கு தவறு. 12வது கொஸ்டின், பொருந்தா இணையை கண்டறிய. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய 5 நிலங்களுக்குரிய அந்த தெய்வங்களும் அதுக்கு இணையான நீர்நிலைகளும் கொடுத்துருக்காங்க. அதனோட அடிப்படையில் கொச்சவை கிணறுங்கிறது சரி. முருகன் சுனைநீர். குறிஞ்சி முருகருக்கு குறிஞ்சிங்கிறதுனால சுனைநீர் சரி. திருமால் காட்டாறு முல்லை நிலத்துக்கு. ஸோ இந்திரன் செங்கழு நீர் கொடுத்துருக்காங்க. இது வராது. இதனுடைய சரியான ஆன்சர் 13வது கொஸ்டின், பொருந்தாத சொல்லை கண்டறிக. விளம்புதல் செப்புதல் மொழிதல். இந்த 3மே ஒரே பொருளில் தான் வரும். கேட்டல்ங்கிறது தான் வேறுபட்ட பொருள். 4வது கொஸ்டின், பொருந்தாத இணையை எழுதுக. தூறு புதரின் அடிப்பகுதி சரி. வெங்கலி காய்ந்த களி சரி. செம்மல் அப்படின்னா வாடிய பூ சரி. கொழுந்தாடை அப்படின்னா இதனுடைய நுனி. ஸோ இதுதான் சரியாக வரும். இதில் ஆனால் காய்ந்த கட்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. பொருந்தாத சொல்லை கண்டறிய. ஏரி குளம் ஆறு இது நீர்நிலையை குறிக்கும். குணம்ங்கிறது இதில் வராது. 16வது கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிய. சூம்பல் சொத்தை அழுகல் இதெல்லாம் பழங்களுடைய அழுகல் நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெயரை குறிக்கும். கடலைங்கிறது இதில் வராது. வலுவற்ற தொடரை கண்டறி. செலியன் வந்தான்ங்கிறது சரி. செலியன் வந்தது அப்படின்னு வராது. செலியன் வந்துட்டான் அப்படிங்கிறது பேச்சு வழக்காயிரும். செலியன் வந்தாள் அப்படிங்கிறது வந்தாளுங்கிறது பெண்மையை குறிக்கக்கூடியதாயிரும். ஸோ செலியன் வந்தான்ங்கிறது தான் சரி. 18வது கொஸ்டின், மரபு சொல்லை பொருத்தி எழுதுக. சோறு உண் முறுக்கு தின் தண்ணீர் குடி பால் பருகு. ஆன்சர் 4, 1, 2, 3 சரி. மரபு பிழை இல்லாத தொடர் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோழி கூவும் கோழி கொக்கரிக்கும். சேவல் கூவும் ஆனால் இதில் கொக்கரிக்கும் கொடுத்துருக்காங்க. நாய்
கத்தும் கொடுத்துருக்காங்க, இது தவறு. காகம் கரையுங்கிறது சரி. 20வது கொஸ்டின், சந்தி பிழையற்ற தொடர் எது? மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன அப்படிங்கிறது தான் சரி. 21வது கொஸ்டின், பிறமொழி சொல்லச்ச தொடர் எது? கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான், இது பிறமொழி சொல். குழந்தைகளுக்கு கண் திருஷ்டி, சுச்சி போடு, ஆகாசத்தில் பச்சி பறந்தது, ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன்கிறது தான் பிழையற்ற சொல். 22வது கொஸ்டின், சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கூறுக. அந்த காட்சியை பார். 23வது கொஸ்டின், சந்தி பிழை இல்லாத தொடரை காண்க. மெட்டுக்கு பாட்டு பாடு அப்படிங்கிறதா சரி. 24வது கொஸ்டின், பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. மாலையில் விளையாடு அப்படிங்கிறதா சரி. காலிங் பெல்ங்கிறது ஆங்கில தொடர், மாதவன் ஷாப்பிங்கிறதும் ஆங்கில தொடர், மில்க் அப்படிங்கிறதும் ஆங்கில தொடரில் வரும். 25வது கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பயண படகுகள் ஃபெரிஸ், கடற்பயணம் வாயேஜ், கலப்படம்ங்கிறது அடல்டரேஷன், பண்டம்ங்கிறது கமாடிட்டி. ஆன்சர் 3, 4, 2, 1 சரி. 26வது கொஸ்டின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். வெறிகமல் கழனியுள் உளுனர் வெள்ளமே, இவ்வடி உணர்த்தும் பொருள். மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர். 7வது கொஸ்டின், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. கூரை கூரை, கூரைங்கிறது என்னது? வீட்டினுடைய கூரையை சொல்லுவோம். கூரைங்கிறது புடவை. 28வது கொஸ்டின், மதி என்பதன் தவறாக பொருளை தேர்ந்தெடுக்க. மதிங்கிறது அறிவு சரி, நிலவும் சரி, ஞானம் சரி, பகலவன் வராது. வேலம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. வேலம்ங்கிறது என்ன வரும்னா யானையை குறிக்கக்கூடிய சொல். பிடி, களிறு, பெண் யானைங்கிறது எல்லாமே என்னது? யானையை குறித்து வரும். சிங்கம்ங்கிறதுல வராது. 10வது கொஸ்டின், வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. ஓடி நான் அப்படிங்கிறது வேர்ச்சொல், ஓடு. வேர்ச்சொல்ங்கிறது எப்பொழுதுமே கட்டளை தொடராக தான் வரும். ஸோ அதை வச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம். சொல்லை தேர்வு செய்க. சொன்னார், சொன்னாருடைய வேர்ச்சொல் சொல். 10வது கொஸ்டின், வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. கொடு, கொடுங்கிறதோட வேல் பெயர். அல் விகுதி பெற்று வரும் தொழிற்பெயர் கொடுத்தல். வினை முற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுக. தருகின்றனர், தருகின்றனர் வேர்ச்சொல் என்னதுன்னா தா. அகர வரிசையில் எழுதுக. உயிரெழுத்துக்களின் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆ வரும், அடுத்து இ, அடுத்து ஐ, அடுத்து ஓ, அடுத்து ஓ. அன்பு, இரக்கம், 5 ஒழுக்கம், ஓசை. 35வது கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுவும் அதேமாரி தான், உயிரெழுத்துக்கள் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆ வரும், அடுத்து இ, அடுத்து இ, அடுத்து ஊ, அடுத்து ஏ. ஆடு, இரக்கம், ஈதல், ஊக்கம், எளிமை. 36வது கொஸ்டின், அகர வரிசையில் எழுதுக. ஃபஸ்ட்டு க, கச்சல், காணுதல், கிளி, கீசு, கொம்பு. 7வது கொஸ்டின், அகர வரிசையில் எழுதுக. அலுவலர், ஃபஸ்ட்டு உயிரெழுத்து, அதனால் அலுவலர், அடுத்து மக்கள், அடுத்து மாந்தர், அடுத்து மொழி. 38வது கொஸ்டின், அகர வரிசையில் எழுதுக. அன்பு, ஆடு, ஊக்கம், எது, அவ்வை. 39வது கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வ, வா, வி, வி, வம்பு, வாக்கு, விசை வீழ்ச்சி. 40வது கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தா, அடுத்து தூ, அடுத்து தூ, அடுத்து தேன். தூண்டுதல், துன்பம், தூண், தேன். 41வது கொஸ்டின், சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடராக்குக. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். 42வது கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் மறைவிடை. விடை வகையை கண்டறிய. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு
வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல். ஏற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தேவநேய பாவனார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். தேவநேய பாவனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? 46வது கொஸ்டின் விடைக்கேற்ற வினா அமைக்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர்? இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. பணிந்து பணித்து. இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர்கள் பணித்தனர். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. மாறு மாச்சி. மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டார். உள்ளங்கை நெல்லிக்கனி போல உவமை கூறும் பொருள் வெளிப்படைத்தன்மை. 50வது கொஸ்டின் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல உவமை கூறும் பொருள் எதிர்பாராத நிகழ்வு. இதுவரை 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோட ரிமைனிங் இருக்கக்கூடிய 51வது கொஸ்டின்லேருந்து 100வது கொஸ்டின் வரைக்கும் இதுக்கு அடுத்த பார்ட்டில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.